கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா அன்போட தம்பி கார்த்திக் வந்து கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா வந்து என் பொண்ணு கட்டியிருக்க saree நல்லா இருக்கோ இல்லையோ, நீ கட்டியிருக்க saree ரொம்பவே நல்லா இருக்கு, ஒன்றை தான் எல்லாம் பார்க்குறாங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அன்போட அம்மா வந்து கண்மணியை பார்த்து விட்டா என் பையன் வந்து திரும்ப கண்மணி கழுத்தில் ஒரு தாலியை கட்டிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. உடனே அன்போட அண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கட்டுவான் தான், திரும்ப கட்டுவான், ஆனால் அது வெண்ணிலா கழுத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க. இன்னொரு சைடு கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ரூமை எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கா எங்கள் அண்ணனோட ரூமை வந்து டெக்கரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி ரூமையும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே வந்து வெக்கம் வந்துருச்சு. எதுக்கு உங்கள் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு இதெல்லாம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, அண்ணன் அண்ணி மேலே அக்கறைப்பட்டு என் தம்பி இப்படி பண்ணியிருக்கான், இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல கண்மணி, யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் பார்த்திங்க அப்படின்னா கண்மணியை கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் வெண்ணிலா பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிளானை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு பாலில் வந்து ஏதோ ஒரு பொடியை வந்து கலந்து கொடுக்குறாங்க. ஒன்று அது தூக்க மாத்திரையாக இருக்கணும், இல்லை மயக்க மருந்தாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒழுங்காக நடக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ வெண்ணிலாவோட பிளானில் கண்மணி சிக்கிடுவாங்களா இல்லை அதுலேருந்து தப்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.